ஹலோ காய்ஸ், நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. பைக்கு ஃபேனில் ஓடுதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆமாம் காய்ஸ், பைக்கு ஃபேனில் தான் ஓடுது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படின்னு புரியும். பாருங்கள் காய்ஸ், இதுதான் அந்த ஃபேன். இது தான் ஒரு மாதமாக ஆர்டர் போட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் என் கையில் கிடச்சிச்சு. ஏன்னா ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் எப்படியோ நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம முதல்ல 2 சைடில் இருக்க ஃபேரிங்கே ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுதான் ரேடியேட்டர் இது ரிமூவ் பண்ணணும். இது பின்னாடி தான் அந்த ஃபேன் இருக்குது. இந்த ரேடியேட்டரை கலத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பழைய ஃபேனை அதிலேருந்து எடுத்துட்டு இப்போ இந்த புது ஃபேனை வச்சு மாட்டி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள் காய்ஸ், இதுதான் பழைய ஃபேன். இது அப்படியே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம புது ஃபேனை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இதுதான் புது ஃபேன். அங்கே உள்ள ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இதை ஃபுல்லாக மாட்டி முடிச்சுட்டு நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். நான் எதுக்கு பைக்கு ஃபேனில் தான் ஓடுதுன்னு சொன்னேன்னா, இந்த ஃபேன் இல்லாமல் பைக்கு ஓட்ட முடியாதுங்க. இந்த ஃபேன்னால் தான் நம்ம பைக்கு எவ்வளோ லாங்கில் போனாலும் நம்ம இன்ஜின் சூடாகுதில்ல. அந்த சூடாகும்போது இந்த ஃபேன் தான் நம்ம இன்ஜினை கூல் பண்ணுது. கூல் பண்ணி விட்டால் தான் நம்ம லாங்கில் போக முடியும். அப்படியே இந்த ஃபேன் இல்லாமல் சூடாகிக்கிட்டு இருந்துச்சுன்னா இன்ஜின் அப்படியே சீஸ் ஆகிடும். அதனால தான் இந்த ஃபேன் இல்லாமல் நம்ம வண்டி ஓட்ட முடியாது. இதே மாதிரி தான் நான் ஒரு வாட்டி லாங் ரைடு போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஃபுல்லாக இன்ஜின் ஹீட் ஆகிடுச்சு. டிஸ்பிளேயில் ஃபுல்லாக அப்படியே அந்த சிக்னல் வருது, அந்த ஹை டெம்பரேச்சர் அந்த சிக்னல் வருது. அதுக்கப்புறம் நான் இன்ஜின் ஆஃப் பண்ணிக்கிட்டு பார்த்தா அவ்வளோ ஹீட்டாக இருக்குது இன்ஜின். என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்புறம் சர்வீஸ் சென்டரில் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க கொண்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபேன் இருக்கான்னு கேட்டேன். ஃபேன் இல்லைன்னு சொன்னாங்க. ஆர்டர் போட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் ஃபேன் கிடச்சிச்சு. அப்போ தான் வண்டி எடுத்து அந்த ஃபேனை இப்போது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எல்லாம் முடிச்சுடுவோம், ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுடுவோம். இப்போ நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. இதை மாற்றுறதே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதனால தான் கொஞ்சம் நான் இதை கட் பண்ணி ஃபுல்லாக வீடியோ கொஞ்சம் கம்மி பண்ணி நான் உங்களுக்கு ஷார்ட்டாக அப்படியே போட்டிருக்கேன். ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் இன்ஜின் எப்படின்னு. அந்த ஃபேன் வேலை செய்தா என்னன்னு பார்ப்போம். நம்ம இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் இப்போ ஹை டெம்பரேச்சர் தான் காட்டுது. அந்த ஃபேன் ஓட மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்குறாங்க. என்னன்னு ஏதாவது ஒயர் மிஸ்டேக்காக இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததில் ஒயரில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இப்போ ஃபேனில் தான் ஏதோ மாட்டினதில் ஏதோ ஸ்டெக்காக இருக்குது. அதை திருப்பியும் ரிமூவ் பண்ணிவிட்டு சரியாக வச்சு செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு வாட்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இந்த ஃபேனை வச்சு செட் பண்ணி முடிக்கும்போது ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். எப்படியோ ஒரு வழியாக ஃபேன் ஒர்க் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.